எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நேற்று எலக்ட்ரிக் குக்கரில் சாதம் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தோங்க. இன்றைக்கி முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கிங் மோடில் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதும் 2 இனுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். இந்த தட்டு காமிச்சிருங்களா, அதை எடுத்து வெளியில் வச்சிடணும். அது சாதத்துக்கு மட்டும்தான். ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 4-5 சின்ன வெங்காயம் 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பூண்டு பற்கால தோல் உரிச்சிட்டு 2 இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு சேர்க்கும்போது வாயு தொல்லை இருக்காது. இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கழுவிட்டு நறுக்கி வச்சதை சேர்த்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. ஓரளவுக்கு வதங்கினதும் இதில் ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு நான் வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி புளியை ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா கரைச்சி இதோடு சேர்த்து தேவையான அளவு உப்பு, அதாவது 1.25 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு ரைஸ் குக்கரை மூடி வச்சு தேங்காய் கசகசா சேர்த்து நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நல்லா குழம்புல அந்த பச்சை வாசனை போயிருக்கும். தேங்காய் கசகசா அரைச்சதையும் சேர்த்து மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு அதோட பச்சை வாசனை போனதும் முட்டையை நல்லா உடச்சி ஊற்றி நம்ம ஒரு 5 நிமிஷத்துலேயே அமர்த்திடணுங்க. இல்லைன்னா நமக்கு அடி பிடிச்சிரும் ரைஸ் குக்கர் இல்லையா. 5 நிமிஷத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கீப் வார்ம்லேயே மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டான முட்டை குழம்புங்க. அன்றைக்கி எங்கள் வீட்டில் காமிச்சேன். பார்க்கும்போதே ஆசையாக இருக்குடா அப்படின்னாங்க. அவ்வளோ நல்லா இருக்குதுங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாதம், சப்பாத்தி, தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. மறக்காமல் இந்த முட்டை குழம்பை நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ரைஸ் குக்கரில். இது ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணாதான் நான் ரைஸ் குக்கரில் எப்படி வருதுன்னு உங்கள் கூட காமிக்கிறதுக்காக நான் ஷேர் பண்ணிக்கிட்டேங்க. கேஸை மிச்சப்படுத்துங்க. லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.